அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்த வீடியோவோட இன்னொரு வெர்ஷன் பார்ட் 2. லாட்டரி யோகம் பெரும்பாலும் இந்த சேர்க்கையை வச்சு தான் நடக்குது. பாருங்கள், மேசத்துக்கு சந்திரன் சனி சேர்ந்து குரு பார்வை இது இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். ரிஷபத்துக்கு சூரியன் சனி ப்ளஸ் குரு பார்வை. மிதுனத்துக்கு குரு புதன் சுக்கிரன் சேர்க்க, இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது. கடகம் சுக்கிரன் செவ்வாய் குரு பார்வை. சிம்மம் செவ்வாய் சுக்கிரன் குரு பார்வை. கன்னி குரு புதன் சனி. துலாம் சனி சந்திரன் குரு பார்வை. விருச்சிகம் சனி சூரியன் குரு பார்வை. தனுசு குரு புதன் சனி. மகரத்துக்கு செவ்வாய் சுக்கிரன் குரு பார்வை. கும்பத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் குரு பார்வை. மீனத்துக்கு புதன் குரு செவ்வாய். இவங்க இணைஞ்சும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கலாம். இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நட்சத்திர சாரத்தில் இருக்கலாம். இந்த சேர்க்கை உள்ளவங்களுக்கு லாட்டரி யோகம் கண்டிப்பாக உண்டு. புதன் தசை புதன் புக்தி நடக்கிறவங்களுக்கு தானாகவே இதில் ஆர்வம் ஏற்பட்டு வாங்குவாங்க. இது லக்னம் ராசி ரெண்டுக்குமே பொருந்தும். மேலே சொன்னதில் பார்த்திங்கன்னா மேசத்துக்கு சந்திரன் சனி குரு பார்வை, துலாமுக்கும் சனி சந்திரன் குரு பார்வை அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சேர்க்கை இருக்கிறவங்க இயற்கையாகவே சினிமாவில் இந்த லாட்டரி யோகம் அளவுக்கு பெரும் பணத்தை சம்பாதிப்பாங்க. இந்த சேர்க்கை அதாவது லாட்டரி யோகம்தான் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை இந்த சேர்க்கைகள் கண்டிப்பாக கொடுக்கும். சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் கொடுக்கும். அந்த மாதிரி. சரி, யாருங்க இதை தவிர்க்கலாம்? இப்போ கன்னி ராசி மிதுனம், கன்னி மிதுனம் லக்னம் ராசி ரெண்டுலேயுமே கேது இல்லாமல் கேது தசா நடக்கும்போது இது யாராக இருந்தாலும் அதை தவிர்க்கணும். ஏன்னா அப்படி கேது தசை நடக்கும்போது அது அதன் மேலே சலிப்பையும் விரக்தியையும் கொடுத்துரும். சரிங்களா? இது லக்னம் ராசி ரெண்டுக்குமே பொருந்தும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லக்னம் ராசி கன்னி மிதுனம். சரி, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.